சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் பேசினார். எத்தனை சதவீதம் பேர் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, அதன் மூலமாக இத்தனை சதவீதம் பேர் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறுபடியும் குறிப்பிட்டு வந்து சொல்கிறாரு. ஒரு வகையில் திமுக ஒரு பக்கம் ஆதரவு அளிச்சிட்டு இன்னொரு பக்கம் அதை குத்தி காட்டுறா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கா? ஆதரவு அளிச்சது இல்லை. அவர்கள் பிஜேபி இப்போ திமுக அவர்கள் கூட்டணியில் சேர்ந்தவர்களில் கம்யூனிஸ்ட் தனியாக தான் முடிவெடுப்பாங்க. திமுக சொல்லி எடுக்க மாட்டாங்கன்னா கூட இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக பூந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவர்கள் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அதை ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்துருச்சு திமுக. அதான் திமுகவோட வெற்றி. அதிமுக உடைந்ததற்கு பிறகு ஒருவேளை லேட் ஆயிருந்ததுன்னா இந்த இது இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே விஜய் இல்லாமல் போயிடுவாங்க. விஜய் ஏதோ ஒரு வகையில் திமுக கட்டுப்படுத்திட்டாரு, கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கு. கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா காங்கிரஸ் நடுத்தருவுக்கு போயிடும். அது காங்கிரஸ் நடுத்தருவு தான் உறுதி. காங்கிரஸ் இன்னி வளர்வதற்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் ஒரு போன்சாய் செடி, தெரியுமா? குட்டையா ஆலமரமா இருக்கும், ஒரு தப்பால வளரும். அதுதான் காங்கிரஸ். இனிமேல் ஆலமரம் போய் பார்த்தா தான் பிரம்மாண்டமா இருக்கும். ஃபோட்டோவில் பார்த்தா ஆலமரம் மாதிரி இருக்கு, ஆனால் இவ்வளோ தான் வளரும். போன்சாய் செடின்னு இந்த குள்ள மனிதர்கள்லாம் இருப்பாங்க பாவம், இயற்கையிலே அந்த மாதிரி தான். வயசு 40 ஆகும், சின்ன பையன் அளவு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதாக மாறிடுச்சு காங்கிரஸ். சரியா? ஸோ அது ஒரு பக்கம் அப்படி போகுது. காங்கிரஸுக்கு முடிவு காலம் முடிஞ்சிச்சு. இந்த மீதி 6 பேர் 8 பேர் இருக்காங்களே, இது அண்ணன் திருமாவளவன், இந்த ஐஎம்எல், அப்புறம் கம்யூனிஸ்டுகள் 2 இருக்காங்க. மொத்தம் 2, 4, 6, 8 பேர் இருக்காங்க. இந்த 8 பேர் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பியும் உள்ளே போக மாட்டாங்க. சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அதிமுகவில் இருந்தவர்கள் தான் சப்போர்ட் பண்ணும். அதிமுக ஏற்கனவே பல குளறுபடிகளில் இருக்குது. பிஜேபி எப்போ நினைச்சாலும் அவர்கள் பதவி நீக்கம் செய்து விட்டு